வணக்கம். நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். பெரும்பாலான மக்கள் என்கிட்ட ட்ரைனிங்கும் சரி, கவுன்சிலிங் சரி கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம பிரெயினை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதே கொஷினை நான் ட்ரைனிங்னு கேட்பேன். யார் யாரெல்லாம் உங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. சில பேர் கை தூக்குவாங்க, சில பேர் கை தூக்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க. நீங்கள் எப்பயாவது ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உங்கள் மைண்ட் அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் ரூல், சரிங்களா? இப்போது நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கிற இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு குரங்கு உட்காந்துட்ருக்கு. அந்த குரங்கோட வால் நீளமாக இருக்குது. அந்த நீளமான வால் பிளாக் கலரில் இருக்குது. அந்த மரத்துலேருந்து அந்த குரங்கு கீழே குதிச்சு ஓடுது. இப்போ நான் சொல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க? விஷுவலாக அந்த தாட் உங்கள் முன்னாடி பார்வையில் வந்துச்சு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? நான் சொல்கிறது நீங்கள் திங்க் பண்ணாதன்னு சொன்னோம். அப்போது மூளையை யாராலும் மூளையோட அந்த சிந்தனை திறனை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. சார் என்ன சார், அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்மளால் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஆனால் உங்கள் மூளையை நீங்கள் அழகாக பயன்படுத்த முடியும். அப்போது எந்த சிந்தனை நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சு நம்ம வேண்டாம், நான் இதை திங்க் பண்ணக்கூடாதுன்னு பெயர்றது கண்ட்ரோல் கிடையாது. எதை வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ண விஷயத்தை அதை நோக்கி உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் கவனிக்க செலுத்தும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வேண்டான்ற விஷயம் உங்கள் மைண்ட்லேருந்து விலகி போயிடும். இப்போ எனக்கு ரொம்ப கோவம் வருது, நான் கோவப்படக்கூடாது, நான் எரிச்சல் படக்கூடாது, இல்லை நான் இந்த மாதிரியான தாட்டெல்லாம் டிஸ்டர்பன்ஸான தாட்லாம் நான் திங்க் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்க என்ன பண்ணுறீங்க? இன்டெரக்டாக அந்த தாட்டை திருப்பி உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு ஸ்டாம்ப் பண்ணுறீங்க. அப்போது பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நிச்சயமாக பிரெயினை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்போ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தாட் என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு நோட் புக்கை எடுத்து அழகாக எழுதிட்டு அந்த தாட்டை உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் திங்க் பண்ணும்போது நேச்சுரலாகவே நீங்கள் வேண்டான்ற விஷயத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.